ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா நமக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் வராமல் தடுக்கணும். அதே மாதிரி வந்தால் அதை எப்படி நம்ம க்யூர் பண்ணணும், அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது பாருங்கள், ஒரு லெமனு, அதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. இதுதான் இதுக்கு தேவையானது. இதுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணக்கூடாது, தேன் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. எம்டி ஸ்டமக்கில் ஒரு 1/4 டம்ளர் அல்லது நம்ம ஒரு 1/2 டம்ளர் இதில் ஒரு ஆஃப் குடித்தா கூட போதும். எம்டி ஸ்டமக்கில் குடிச்சு பாருங்கள். ஒரு 48 டேஸ் பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்கின் எப்படி க்ளோ ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோ தான் க்ரீம்லாம் தடவுனா கூட அதில் ரெமெடி கிடைக்காது. இது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற பிளட்டை பியூரிஃபை பண்ணுது. அதுக்கப்புறம் கிளென்ஸ் பண்ணுது. அதே மாதிரி நமக்கு வராமல் தடுக்குது. அதே மாதிரி லெமனில் கூட நிறைய பெனிஃபிட் இருக்குது. நெல்லிக்காயில் இருக்குது. லெமன் நம்ம எம்டி ஸ்டமக்கில் காலையில் வெதுவெதுப்பான தண்ணீரில் வெறுமன லெமன் பிழிஞ்சு குடித்தோம்னா அது உடம்புல இருக்கிற ஃபேட்டெல்லாம் நம்மளை குறைக்கும். அதே மாதிரி இஞ்சி ஒரு ஸ்மால் பீஸ் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கறி லீஃப் சேர்த்துக்கோங்க. அப்புறம் புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 1/2 லெமன் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டால் போதும். வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, அவ்வளோதான். இதை கட்டி எடுத்துக்கலாம். ப்ரெஷர் இருந்தாலும் குறையும், அப்படி இல்லைன்னா நமக்கு சுகர் இருந்தாலும் குறையும்னு சொல்கிறாங்க. இவ்வளோ குடித்தாலே போதுமானது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் குடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நமக்கு எந்த டிசீஸும் வராது. அதே மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் போடலாம். நெல்லிக்காயோட பெனிஃபிட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது இம்யூனிட்டி பூஸ்டர். அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அப்புறம் ஏர் க்ரோத்துக்கு இதை ஹெல்ப் பண்ணும். ஒரே ஒரு நெல்லிக்காய் தான் எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறமா கொஞ்சம் புதினா. நீங்கள் கொத்தமல்லி சேர்க்காதீங்க, இதில் புதினா சேர்த்துக்கோங்க. அப்புறம் கறி லீஃப் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை. அதுக்கப்புறமா ஒரு 4 வெள்ளரிக்காய் சேர்க்குறேன். இதில் கொத்தமல்லி சேர்க்காதீங்க. ஒரு 1/2 லெமன். ரெண்டுத்தையும் ஒன்றா குடிக்கக்கூடாது. இது ஒரு நாள், அது ஒரு நாள் மாற்றி மாற்றி குடிக்கலாம். எவ்வளோ அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளோட ஸ்கின் க்ளோயிங்க்கு இதை ஒரு 40 டேஸ் ட்ரை பண்ணி